அடியேன் நமஸ்காரம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எப்பவும் உங்களோடலாம் இருக்கிற இந்த சத்சங்கம் எனக்கு நிலைக்கணும். அடியேனுக்கு அந்த பாக்கியத்தை பகவான் கடைசி வரைக்கும் கொடுக்கணும். உடம்புல எத்தனையோ வேதனை கொடுத்தாலும், மனசுல எத்தனை வேதனை கொடுத்தாலும், உங்களுக்கு 4 வார்த்தை என் வாயால சொல்ல வச்சு அதையும் வாங்கிக்கிறான். அவனுக்கு எத்தனை தரம் நான் சேவிக்குப்பேன், எத்தனை தரம் அவன் நாமங்களை சொல்லுவேன். இவர் சொல்றார், ஆறாத மனத்தவர்னு சொல்லி, மனக்களிப்போடு அப்படின்னவர். ஆற மாட்டேங்கிறது. எவ்வளவு அவனை நினைச்சாலும், எவ்வளவு அவன் நாமத்தை சொன்னாலும் ஆற மாட்டேங்கிறது. அந்த மாதிரி குலசேகர ஆழ்வார் அப்படி வாழ்ந்தார். அவர் வாழ்ந்ததுல 1 கோடியில 1 துளி அடியனுக்கு பிராப்தம் இருக்கோ என்னமோ தெரியல. அவரை மாதிரி முடியாது. 1 கோடியில 1 துளி வேணா அடியனுக்கு கிட்டிருக்குமோ என்னமோ. குலசேகர ஆழ்வார் திருவஞ்சிக்களங்கிற ஊர்ல கேரளால பிறந்தவர். ராஜ வம்சத்துல பிறந்தார். சேர, சோழ, பாண்டிய 3 ராஜ்யத்துக்கும் அவர் தான். 3 ராஜ்யத்துக்கும் அவர் ராஜாங்கிறதுனால அவர் சக்கரவர்த்தி. எல்லா ராஜாக்கும் எல்லா நாட்டுக்கும் ராஜாவா இருந்தா அவருக்கு பேர் சக்கரவர்த்தின்னு பேர். அந்த மாதிரி ஒரு சக்கரவர்த்தி. ஆனா மனசு அளவுல பகவான் அதை தவிர வேற சிந்தனையே இல்லாத வாழ்ந்தவர். ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் அவரை பத்தி சுருக்கமா சொல்லிட்டு அடியன் பாசுர அர்த்தங்களுக்கு போயிட்டு ரொம்ப நாளி எடுத்துட்டாலும் உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அடியன். அவர் நன்னா வளர்ந்தார். க்ஷத்ரிய வம்சத்துக்கு உண்டான அந்த வில் வாழ் வித்தை அதெல்லாம் குதிரையேற்றம் அதெல்லாமும் கத்துண்டு ஒரு ராஜாவா சக்கரவர்த்தியா வாழ்ந்தார். அதே சமயத்துல பாகவதாள கூட்டு வச்சு ஆத்துல எப்பவுமே ராமாயணம் முழிக்குமா, ராமாயணம் கேட்பார், பாகவதம் கேட்பார். அதுலயே மனசு ஆழ்ந்து போவாராம். ஒரு தரம் அவருக்கு ஒரு பெரியவர் ராமாயணத்தை பூரா சொல்லின்னு இருக்கார். சொல்லின்னு இருக்கிறச்சேயும் ராமன் தனி ஒருவனா போய் அந்த 14,000 அரக்கர்களை அழிக்கிறதுக்கு போனா அப்படிங்கறத பத்தி விவரம் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கச்சேயும் சட்டுன்னு இவர் எழுந்துட்டாராம். நான் இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, என்கிட்ட இத்தனை படைகள் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு குதிரை படை, யானைப்படை எல்லாம் இருக்கு, காலாள் படை இருக்கு, இத்தனையும் இருக்கு. நான் இதெல்லாம் எடுத்துட்டு போய் ராமனுக்கு ஒத்தாசை பண்றேன் அப்படின்னு சொல்லி எழுந்தாராம். அப்போ அவருக்கு உபதேசம் பண்ற அந்த பெரியவர் சொன்னாராம், அப்பா, இது திரேதாயுகத்துல ராமன் நடத்தினது. அவன் லக்ஷ்மணனை கூட விட்டுட்டு தான் மட்டும் போய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவன் போய் பண்ணான். அது அவனுடைய லீலை. அவன் பகவான். அவன் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன். அகடதகடனா சாமர்த்தியம் உடையவன்பா. அதனால இப்ப இல்ல, அவன் எந்தப்போ திரேதாயுகத்துல பண்ணான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த உலகத்து நினைப்புக்கு அமர்ந்தாராம். அடுத்து சொல்லி கேட்டாராம். அந்த மாதிரி ராமன் தனியா போயிட்டாங்கிற செய்யும் தான் துடிச்சு போனவர் குலசேகர ஆழ்வார். இன்னொரு சின்ன உதாரணம். அவர் இப்படியே ராஜ்யத்தை கவனிக்காத, ராஜ்யம் ஆண்டாலும் அத மந்திரிகள் எல்லாரும் பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு இதுல இந்த மாதிரி பாகவத கோஷ்டி, இந்த மாதிரியே அவர் வாழ்க்கை, கோவில்களுக்கு போறது, இது பண்றது, அப்படியே அவர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்ததுனால
அந்த ராஜாக்கு அந்த ராஜாக்கு உண்டான அந்த இதெல்லாம் எதுவுமே அவர்கிட்ட இல்லாதனால அவ மந்திரிகள்லாம் ஒரு பண்ணாளாம், ஒரு சூழ்ச்சி பண்ணாளாம். என்னன்னா, அவர் தினம் வச்சு ஆராதனம் பண்ற அந்த பிரம்மாண்டமான பெருமாள் கிட்ட ரொம்ப விலை உயர்ந்த ஒரு ஆபரணம். அத வேணும்னே இவாள்லாம் எடுத்து வச்சுட்டா. எடுத்து வச்சுட்டு தினம் பாகவத கோஷ்டி வருவா. அவளோட சேர்ந்து இவர் விவாதிப்பார். அவ போர்ச்சை அவளுக்கு சன்மானம் கொடுத்து அனுப்புவார். இது அவருக்கு வழக்கம். குலசேகர ஆழ்வாருக்கு அதுதான் வழக்கம். அப்போ இவ என்ன சொல்லிட்டா, உங்களுக்கு நிறைய பாகவத வாழார் ஒழிய அவ யாரோ எடுத்துன்னு போயிட்டா போல இருக்கு, இந்த ஆரத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டா. அடியன் இன்னொரு அம்பரீஷன் கதை இன்னும் பாக்கி இருக்கு. இன்னொரு சந்தர்ப்பத்துல வரும். பாகவதா கிட்ட அவச்சாரப்பட்டா எப்படிங்கிறது அம்பரீஷன் கதை. பாகவதால அபச்சாரமா சொன்னாலே பொறுக்காதவர் குலசேகர ஆழ்வார். இவர் எழுதினதுக்கு பேரே பெருமாள் திருமொழின்னு தான் வச்சிருக்கா பேரே. எல்லா இதுலயும் இவர் அந்த பெருமான அப்படி உருகியிருக்கான்றதுதான் இது. பாகவதா கிட்ட அத்தனை ஆத்மார்த்தம் அவருக்கு. பாகவதாளோட சத் சங்கத்துல இருந்தாதான் ஆச்சாரியன் மூலியமா தான் பெருமாளை அடைய முடியுங்கிறத ரொம்பவே நம்பினவர் அவர். வாழ்ந்து காட்டினவர், நிதர்சனமா வாழ்ந்து காட்டினவர். அப்போ அந்த இவர் என்ன பண்ணாராம், ஒரு குடம் எடுத்துட்டு சொன்னாராம். அந்த குடத்துக்குள்ள விஷம் இருக்கிற ஒரு பாம்பை கொண்டு போட சொன்னாராம். போட்டு நன்னா கட்டிட சொன்னாராம். கட்டிட்டு இவர் என்ன சொன்னாராம், என்னோட வர பாகவதா எல்லாரும் ரொம்ப வசந்தவா, அவ இத நிச்சயம் பண்ண மாட்டா. அதனால இந்த குடத்துக்குள்ள இருக்கிற பாம்பு கிட்ட நான் ஏன் கைய விடுறேன். எப்பேற்பட்ட எண்ணம் பாருங்க அவருக்கு. அந்த பாம்பு இருக்கிற குடத்துல நான் ஏன் கைய விடுறேன். பாகவதா தப்பு பண்ணியிருந்தா அந்த பாம்பு என்ன கடிக்கட்டும். பாகவதா தப்பு பண்ணலன்னா அந்த பாம்பு என்ன கடிக்காத விடட்டும். எல்லார் கண்ணும் பார்க்க இவர் அந்த குடத்துக்குள்ள கைய விடுறார். அந்த பாம்பு விறுவிறுன்னு மேல ஏறி ஓடி போய் மறைஞ்சுக்கிறது. மந்திரிகள்லாம் ஸ்தம்பிச்சு போயிட்டா. எல்லாரும் காலில் விழுந்து சேவிச்சா. இவாதான் எடுத்து வச்சோ, என்ன காரணத்துக்கோசரம் இவ எடுத்து வச்சா, எதுக்கோசரம் இப்படி பண்ணாங்கிறத அவர்கிட்ட விண்ணப்பிச்சு மன்னிப்பு கேட்கிறா. அப்ப அவர் மனசுல இன்னொரு வைராக்கியம் வருது. இனிமே இந்த அரசு யான் வேண்டேன். நிறைய பாசுரங்கள்ல அவர் சொல்றாரு அந்த வார்த்தைய. இந்த அரசு யான் வேண்டேன். இந்த அரசு பொறுப்பு இருக்கிறதுனால தானே எனக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கோ. அதனால தன்னுடைய மகனுக்கு அரச பதவியை முடிச்சூட்டி விட்டுட்டு தான் தேசாந்திரம், அதாவது எல்லா கோவில்களுக்கும் போகணும்னு சொல்லிட்டு போனார். கடைசியில திருநெல்வேலியில மன்னார்னு ஒரு இடத்துல அங்க பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருந்து அங்க ஆச்சாரன் திருவடி அடைஞ்சார். அங்க இன்னும் அவருடைய திரு அரசு, அதாவது பிருந்தாவனம் இருக்கு. அப்படிங்கிறது வரைக்கும் முடிச்சுப்போம் அவருடைய கதையை. இன்னும் நிறைய இருக்கு. அவருடைய பெருமைகள்லாம் சொல்லி மாளாது. அடியேன் அடுத்து அந்த பாசுரங்கள்ல கொஞ்சம் போவோம். அது இன்னுமே நம்மளை இழுக்கக்கூடியது. அவருடைய ஒவ்வொரு பாசுரமும் அப்படியே சுருட்டி நம்மளை இழுக்கும். இதுல முதல் 11 பாசுரங்கள் ஸ்ரீ ரங்கநாதனுக்கோசரம். அந்த ரங்கநாதனுக்கு நேரடியா தான் ரங்கனை போய் சேவிக்காத அந்த பாகவத கோஷ்டினே எல்லா பாசுரங்களையும் உருகுவார். அதுல ஒரே ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அடியன் தூராத மனம் காதல் தொண்டர் தங்கள். தூராத மனசுல கல்முஷமே இல்லாத காதல், பகவான் கிட்ட மட்டும் காதல். அந்த மாதிரி தொண்டர் தங்கள் பாகவத கோஷ்டி குழாம் குழுமி
திருப்புகழ்கள் பலவும் பாடி. கூட்டம் கூட்டமா பாகவத ஆள்லாம் பாகவத ஆள்லாம் எப்பவுமே சேர்ந்து தான் இருப்பா. பாகவத கோஷ்டின்னு தான் பேரு அவளுக்கே. அதனால தான் இவர் தமிழ்ல குழாம் குழுமி, குழாம்னா கோஷ்டி, குழுமி சேர்ந்து இருந்து திருப்புகழ்கள் பலவும் பாடி. அவ வேற எந்த பேச்சும் பேச மாட்டா பாகவதாள்லாம். அவ அவனுடைய நாமங்களை மட்டும்தான் சொல்லுவா. திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆறாத மனம் களிப்பு அதோடு. நம்மள மாதிரிதான் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா வேற இந்த உலகத்து விஷயத்திற்கு நம்ம போக வேண்டியிருக்கே, சம்சாரத்துல போய் நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கேன்னு மனசு சுருங்கி போயிடணும். அப்படி ஆறாத மனம் களிப்பு அதோடு. ஆறக்கூடாது. அவனுடைய நாமங்களை சொல்ல 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 மனம் தீர்ந்து முடிஞ்சு போயிடுத்து, முடிச்சுட்டேன், எழுந்துட்டேன், அந்த ஒரு நினைப்பே நம்மளுக்கு வரக்கூடாது. வேற வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிதான் நம்ம நினைக்கணும். அததான் இவர் சொல்றார். ஆறாத மனம் களிப்பு அதோடு அழுத கண்ணீர். பகவான நினைச்சு அவனுடைய நாமங்களை சொல்லி ஆடி பாடினா நம்ம கண்ல ஆனந்த கண்ணீர் தானே பெருகுமா. அது ஒரு பக்தியினுடைய நிலை. அந்த பாகவதா கோஷ்டியெல்லாம் அப்படிதான் இருப்பா. தன்னல மறந்துருவா. பகவானையே நினைக்கிறதுனால அந்த களிப்போடு அழுத கண்ணீர், ஆனந்த கண்ணீர். மழை அது சோர நினைந்து உருகி ஏத்தி. மழை மாதிரி கொட்டுமா கண்ல தண்ணி. அது சோர நினைந்து உருகி ஏத்தி. கண்ணா அன்னைக்கு எனக்கு இது கொடுத்தானே, கண்ண இன்னைக்கு இப்படி காட்சி கொடுத்தானே, கண்ணா அந்த அவதாரத்துல அந்த மாதிரி பண்ணானே, இந்த ராம இந்த மாதிரி பண்ணானே, நரசிம்ம அந்த மாதிரி பண்ணானே, அவனுடைய அவதார விசேஷங்கள்லாம் நினைந்து உருகி ஏத்தி. ஒவ்வொரு ஆழ்வாரும் அதான் சொல்வா. அவனுடைய அவதாரங்களை நினைச்சு 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 உருகுங்க. ஏத்தி ஏத்தினா வணங்கி சோஸ்திரம் சொல்லி பாடல்கள் பாடி நாளும் சீர் அது ஆர்ந்த முழவும். எப்ப பாரு காவிரியில இப்பெல்லாம் கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்கு. அப்படியுமே அலை ஓசை நிறைய தான் இருக்கு. சீர் அது ஆர்ந்த முழவும் சத்தம் ஓசை நன்னா ஓசை கிடைக்கிறாப்புல பறவை அது காட்டும். இந்த இடத்துல பறவைங்கிறது நம்ம பறவைனா கடல். இந்த இடத்துல கடல் போல காவிரி ஓடுறா அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். திரு அரங்கம் அரவு அணை அதில். ஸ்ரீரங்கத்துல அரவு அணை அதுல பள்ளி கொள்ளும். பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளா இருக்கானே அவன போர் ஆழி அம்மான் அவனே. அவன் கையில சக்கரம் எதுக்கு இருக்கு? நம்ம மனசுல இருக்கிற அந்த அரக்கர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கோசரம் அவன் ரெடியா அந்த சக்கரத்தை வச்சுட்டு இருக்கான். நம்ம மனசை தூய்மைப்படுத்த தான் வச்சுட்டு இருக்கான். அரக்கர்கள் எல்லாம் அழிக்கிறதுனா போர் ஆழினாக்க என்ன? நம்மளால வெல்ல முடியல. நம்மளுடைய இந்திரியங்கள நம்மளால வெல்ல முடியல. அவனுடைய அருள் இருந்தா அவன் ஆழி அதெல்லாத்தையும் அழிச்சிரும். கண்டு துள்ளி பகவானை கண்டுட்டு துள்ளணும், ஆடணும், குதிக்கணும். இந்த மாதிரி துள்ளி பூதலம் அதில் என்று கொலோ புரளும் நாளே. இந்த மண்ணுல விழுந்து புரண்டு இது பண்ணணும். ஏன்னா பாகவதாளா நடந்த பூமி, ரங்கன் வீதி வலாவுற பூமி. அங்க வடக்கு சித்திர வீதி இது உத்திர வீதி, சித்திர வீதி 4 வீதியிலையுமே நிறைய பேர் வந்து படுத்துண்டு உருளுவாளாம் இன்னைக்கும். ஏன்னா அது ரங்கன் நடந்து போயிடுற பூமி, பாகவதாள்லாம் நடந்து போற பூமி, நம் ராமானுஜர் நடையா நடந்த பூமி, அந்த விசேஷமான பூமி. அதனாலதான் பின்னால ராமானுஜர் வந்து அந்த இடத்துல நடையா நடக்க போறாருங்கிறது முன்னாலேயே இவருக்கு தெரிஞ்சதோ என்னமோ. அவர் பூதலத்தில் என்று கொலோ புரளும் நாளே. என்னைக்கு புரண்டு படுக்கிறது, உருண்டணும். நம்ம
கோவில்ல அங்க பிரதட்சணம் பண்றோமே, அந்த மாரி அந்த ரோட்லயும் விழுந்து புரளணும் அப்படிங்கிறா. ஏன்னா, பாகவத விசேஷத்துக்கோசரம். அப்பேற்பட்டவர் அந்த மகான். எவ்ளோ ஒரு சக்கரவர்த்தி தன்னை எவ்வளவு தாழ்த்திக்கிறார்ன்னு பாருங்க. அப்படிதான் நம்ம இருக்கணும். நம்மளுக்கு எவ்ளோ பணம் இருந்தாலும், எவ்ளோ படிப்பு இருந்தாலும், எத்தன வசதிகள் இருந்தாலும், நான் அவனுக்கு அடிமை, இது அவன் குடுத்ததுங்கிற ஒரு எண்ணத்துல நம்மள நம்ம குறைச்சுக்கணும். இது என்னதுன்னு நினைக்கக்கூடாது. நான் படிச்சிருக்கேன்னு நினைக்கக்கூடாது. இது என்னுடைய செல்வம்னு நினைக்கக்கூடாது. இது என்னுடைய வசதின்னு நினைக்கக்கூடாது. இது அவன் குடுத்தது, நான் அனுபவிக்கிறேன். அந்த ஒரு எண்ணத்துல நம்ப வசந்து இருக்கணும். நம்மள தாழ்த்திக்கணும். எப்பவுமே நம்மள கீழ தாழ்த்திக்கணும். தாழ்த்தின்றமானா மட்டும்தான் நம்மளுக்கு உய்வு அப்படின்னு சொல்லி சொல்றார். இதே பாகவத விசேஷத்த வேதாந்த தேசிகர் பரமபத சோபானம், இதுவும் அவர் ரங்கநாதனுக்கோசரம் தான் அவர் அந்த பாசுரங்களை ஏற்றிருக்கார் வேதாந்த தேசிகரும். அதுல 8வது பாசுரம் இதுக்கு இணையா வர்றதுனால அடியேன் இதை தேர்ந்தெடுத்தேன். துறவரமே, சம்சார பந்தத்தை நீக்கிறதுக்காக செய்யற துறவரம், சந்நியாசி, துணிவார், சிறந்ததா ஒரு சிலர்லாம் சொல்லுவா. துறவரம் எடுத்துட்டோம்னாக்க நம்மளுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி துறவரம் தான் ரொம்ப சிறந்ததுன்னு ஒரு சிலர் சொல்லுவார். துணிந்து ஒரு சிலர் பற்றுவார். அத சந்நியாசம் ஒரு சிலர் வாங்கிப்பா. துணுக்கு அற்ற, சம்சார பயம் இல்லவே இல்லாத இளம் துணிவோர், முதிராத நிச்சயத்தை உடையவர்கள். ஆமாப்போ, இந்த சம்சார சுகத்தை விட்டுட்டு நம்ம துறவரம் வேற எடுத்துக்கணுமா? இங்க எவ்வளவு இருக்கு அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இளமையா இருக்கிறவா பேசுற பேச்சு. அவளோட துறவரம் போறவாளோடையும் நம்ம சேரக்கூடாது. இந்த உலக சுகம்தான் முக்கியம் பேசுறாளே, அந்த இளமையா இருக்கிற அவளோடையும் நம்ம சேரக்கூடாது. உறவு இலர், அவகிட்ட எல்லாம் நம்ம சம்பந்தம் வச்சுக்க கூடாது. ஆதலால் நாம் உயர்ந்தார் அவருடன், அவ்வாறு செய்யாத சிறந்த பாகவதர்கள். இந்த உலகத்து வாழ்க்கையில வாழணும். இது பகவான் கொடுத்த வாழ்க்கை, வாழணும். ஆனா அந்த வாழ்க்கை அவன் கொடுத்ததுங்கிறத உணர்ந்து வாழணும். அதுதான் அந்த இடத்துல முக்கியம். அதுதான் சொல்றார். சிறந்த பாகவதருடன் ஒன்றி நின்றோம், கலந்து நின்றோம். மர வழி அது மாற்றி, இந்த பாவ வழியிலேந்து துறவரம் போறதோ இல்ல இந்த உலகம் சுகம்தான் முக்கியம்னு சொல்லி இருக்காளே அவளோடையோ இல்லாத அந்த பாவ வழியிலேந்து நம்மளை மாற்றி, நம்மளை விலக்கி எம்மயிலை தீர்த்தவர். நம்மளுடைய மயக்கம், இந்த உலகத்து விஷயம்தான் நம்மளுக்கு வசத்தின்னு நினைச்சுட்டு இருக்கோமே, அந்த மையல், அந்த மயக்கம், அத அஞ்ஞானத்தை போக்கிய ஆச்சாரியர்களின் மண் அருள், அதால் வலிய கிருபையால் கறவை உகந்த பிரான். பசு மேய்க்கிறது அவனுக்கு அவ்வளோ ஒரு இஷ்டமான காரியம். பெரியவாள்லாம் சொல்லுவா, முதல்ல அவன் கண்ணுக்குட்டி தான் மேய்க்க போவானா, கண்ணுக்குட்டி தான் கூட்டின்னு போனானா, சின்னவனா இருக்கிற செய்யும். அந்த கண்ணுக்குட்டியை கூட்டின்னு போயிட்டு அந்த கண்ணுக்குட்டி நதியில தீர்த்தம் சாப்பிடறதுக்கு பயப்படும். எப்படி சாப்பிடுறதுன்னு அதுக்கு தெரியாது. சின்ன கண்ணுக்குட்டி இல்லையா, அதுல நக்கி எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாது. இவன் காருண்யன், இவன் என்ன பண்ணுவான், அவன் எவ்வளோ சுலபன், எவ்வளோ காருண்யன்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசம் தான் அடியன் திருப்பி திருப்பி இதெல்லாம் விண்ணப்பிக்கிறேன். தன்னுடைய 2 பரங்கையும் பின்னால, தன்னுடைய 2 கையும் பின்னால கட்டிப்பானான். கட்டிண்டு முட்டி போட்டுண்டு அந்த தண்ணிய, ஓடுற தண்ணிய தான் நாக்கால நக்கி காட்டுவானா.
அப்ப கண்ணுக்குட்டி அதே மாதிரியே வந்து காலை கொஞ்சம் மடக்கிண்டு நான் காலை நக்கி தண்ணி சாப்பிடுமா. ஆத்த கண்டா நீரை கண்டா பயப்படாத இருக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணி காட்டுவானா என் கண்ணு. அததான் இந்த இடத்துல சொல்றான், கறவை உகந்த பிரான். அவன் பசு மேய்க்கிறத ரொம்ப விரும்பிய கண்ணபிரானுடைய கடல் சூடும் கருத்தினம். அவன் திருவடியை அடையணும் அப்படிங்கிற கருத்து நம்மளுக்கு வந்துடுத்து. அவனுக்கு கைங்கரியம் செய்யணும், பரமபதம் போகணும், அவனுக்கு கைங்கரியம் செய்யணும், இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கைங்கரியம் செய்யணும் அப்படிங்கிற உறுதி நம்மளுக்கு வந்துடுத்து. அந்த உறுதி ஒண்ணு நம்மளுக்கு வந்துடுத்துனா போதும். அத எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி நம்ம அது மூலியமா மேற்கொண்டு நம்ம வாழ கத்துக்கிறது, எது பண்ணா அவனுக்கு பிடிக்கும், எது பண்ணா அவனுக்கு பிடிக்காது, இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு சில சாஸ்திர விஷயங்கள் பண்ணினா அவனுக்கு பிடிக்காது, ஒரு சில விஷயங்கள் பண்ணினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பெரியவா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் சுருக்கமா தெரிவிக்கிறேன். ஆண்டாள் நாச்சியார் கோழி கூவுதன் முன்னம் அப்படின்னு சொல்லிட்டு பாசுரங்கள்ல இத விண்ணப்பிச்சிருக்கா. நம்ம இடுப்புல துணி இல்லாத ஸ்நானம் பண்ணக்கூடாது. ஆத்துல குளிச்சாலும் இல்ல நதிகள்ல ஸ்நானம் பண்ணாலும் எங்க போனாலும் இடுப்புல கண்டிப்பா வஸ்திரம் இருக்கணும். இடுப்புல வஸ்திரம் இல்லாத ஸ்நானம் பண்ணோம்னா ஒரு பசுமாட்டை கொன்ன பாவமா. நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் இவ்வளவு ஏன் கஷ்டப்படுறேன்னு நம்ம உருகிறோமே, நம்மளுக்கு தெரியாத கஷ்டங்கள் இதுதான். ஒரு பசுமாட்டை கொன்ன பாவத்தை தினம் 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 பண்றோம். அதை எத்தனை ஜென்மமா பண்றோம், எத்தனை வருஷமா பண்றோம், எப்படி எல்லாம் பண்றோம். அதை வச்சுண்டு அவன் நம்மளுக்கு நம்மளுடைய கர்ம வினையை கழிக்கிறதுக்கு பலன் கொடுக்கறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தினம் அடியேன்னு ஒவ்வொன்றும் பகிர்ந்துக்கிறேன். முடிஞ்சவா அதை ஏத்துக்கோங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். தெரியாதவாளுக்கு அடியேன் ரொம்ப நாள் கழிச்சுதான் அடியேனே தெரிஞ்சுட்டேன். அந்த மாதிரி தெரியாதவா யாராவது இருந்தா அவளுக்கு இது உபயோகமாகட்டும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. கண்ணன் நம்மை ரட்சிப்பார். கண்ணன் அல்ல தெய்வம் இல்லை. ஆச்சாரியன் தாமரை திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்.